ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால இந்த ஸ்கின் நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு எந்த க்ரீமும் வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணாலும் நம்ம இன்டேக்ன்றது ரொம்பவே நமக்கு முக்கியம். தண்ணி நிறைய குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும், வெஜிடபிள் நிறைய சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ஷைனிங்காக வச்சுக்க முடியும். என்ன க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களோட ஸ்கின் டைப் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு ஓப்பிலோட கிளென்சிங் மில்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளென்சிங் மில்க் போட்டு தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பில்கிரீனோட டோனர். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த டோனர் வந்துட்டு ரோஸ் வாட்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் வந்துட்டு இந்த டோனருக்கு மாறி இருக்கும். ஒரு ரீசெண்ட் டைமா ஒரு 1 மந்த் ஆகுது இந்த டோனர் வாங்கி. ஸோ இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் பார்த்துருந்தேன். இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம ஹோல்ட் இருக்கலாம். இதை ப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் அடித்து காமிக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்படி டேப் பண்ணிக்கணும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு கொரியன் ப்ராடக்ட். ஸோ அதை பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். இதனால நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா டோனர் யூஸ் பண்ணணும். நான் அதுக்காக யூஸ் பண்ணுற டோனர் தான் இந்த மினிமலிஸ்டோட டோனர். ஸோ இதையுமே நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைப்லேருந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் என்னோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டோனரும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் டோனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் நல்லாவே குட் ரிசல்ட் தருது இந்த டோனர். இது வந்துட்டு மினிமலிஸ்டோட விட்டமின் சி 10% சீரம். இதை வந்துட்டு இதோட ஃபியூச்சர்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். எப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் பார்த்து இது தெரிஞ்சுக்கோங்க. டோனர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய யூஸ் பண்ணணும், கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானே நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது இதில் வந்துட்டு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியாததை. ஓகே, டோனர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். ஏன் அப்படின்னா இந்த டோனர் வந்துட்டு ஒரு லாக் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு எனக்கு இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு டோனர் வந்து யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ எனக்கு வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஸோ எந்த மாதிரியுமே நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க ஒரு விஷயமும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ போய் சேருது. ஓகே, இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த டியூ கன்ஸ்ட்ரக்ஷனோட மாய்ஸ்சரைசர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைமாக. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து ஒரு 6 மந்த்தாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கின் கேருக்கு வந்துட்டு நைட் க்ரீம் யூஸ் பண்ணி, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அப்படின்றப்போ வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்னோடய ஸ்கின்னை வந்துட்டு ரொம்பவே டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுச்சு. பட் ஆனால் அது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை. ஏன்னா வந்துட்டு நான் அந்த நைட் க்ரீமும் அந்த சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸில். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியும். ஸோ நீங்கள் ஆயிலுக்கு ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா விஸ்கரோட லிப் பாம். ஸோ இந்த லிப் பாம் தான் நான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லிப்புக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. என்னோட லிப் வந்துட்டு ரொம்பவே பிளாக்காக இருக்குது இல்லைன்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரான ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான்.
ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நான் மார்னிங் எப்போதுமே ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கான டைம் கூட கிடைக்காது. நைட்டு மட்டும் தான் நான் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்போதுமே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஒரு விதமாக மாறும். ஒரு நாள் கிளென்சிங் பண்ணிட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன், ஸ்க்ரப் யூஸ் பண்ணிட்டு டோனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு நாள் திரும்ப மறுபடியும் கிளென்சிங் மில்க் போட்டுட்டு மாஸ்க் போடுவேன். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி புரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கமாக வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவும் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அதை வந்துட்டு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.